ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்க நெல்லை வேலை பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நாம வீடியோ யாரை பத்தி பேசுறோம்னா நம்ம அம்மா டீச்சர் அம்மா பத்தி பேச போறோம் நண்பர்களே. எங்க டீச்சர் அம்மா அவங்க இது வரைக்கும் அழுத கண்ணீரை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி கடற்கரை மாதிரி, தூத்துக்குடி உப்பளம் கடற்கரை மாதிரி அவ்வளவு தண்ணி சேர்த்து வைக்கலாம். நம்ம அம்மா அழுத கண்ணீர் ஏன் எங்க அம்மா அழுதாங்க தெரியுமா? எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்க. எங்க அம்மா மனசை நோகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. அதை பத்தி நீ வீடியோ ஃபுல்லா பேச போறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. எங்கள் அம்மா டீச்சர் அம்மா ஒரு பெண்ணாக சிங்க பெண்ணாக பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாராகவும் ஆசிரியராகவும் இருந்துக்கிட்டு பெத்த பிள்ளைகளுக்கு நல்ல அம்மாவும், கட்டின புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாகவும், பெத்த பிள்ளைகளுக்கு அம்மா தாய், மருமகளுக்கு நல்ல மாமியாராகவும், பேரம்பேத்தியலுக்கு நல்ல ஆச்சி தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு முறையில் இருந்துக்கிட்டு குடும்பத்தை சமாளித்து எங்க அம்மா வச்சு இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா எங்க அம்மாவை கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நன்றியை மறந்துட்டு அவங்கள வச்சு சேனல் ஆரம்பிச்சு ஜேசிரத்தையும் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவ பிள்ளைகள் 2 சேனல், அப்பா 2 சேனல், அம்மா 2 சேனல், மருமக 2 சேனல்னு எல்லாம் சேனலா ஆரம்பிச்சு எங்க அம்மா வச்சு பேர சம்பாத்தியம் பண்ணாங்க. இப்ப எங்க அம்மாவை வாயில நுழைய முடியாத வார்த்தை, கெட்ட வார்த்தை, பயங்கரமான கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லவே முடியாதுங்க. அப்படி ஒரு வார்த்தையில அவங்க பையன் செல்ல இருந்து மெசேஜ் போயிருக்காங்க. நீ ஒரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்கள எங்க அம்மா செல்லுக்கு அந்த மாதிரி போயிருக்காங்க வார்த்தை. சரியா? இது யார் செல்ல இருந்து போயிருக்கு? அவங்க பையன் செல்ல இருந்து போயிருக்காங்க. அவன் பையன் செல்ல இருந்து யாரும் அனுப்பானு தெரியலையா, இந்த மாதிரி ஒரு வார்த்தை போயிருக்கான். இது எங்க அம்மாவுக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிட்டு. அதனால எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ எனக்கு பிள்ளையும் கிடையாதுல, இல்லை நீ எனக்கு பிள்ளையே கிடையாது, நான் உனக்கு ஆத்தாலும் கிடையாது, அப்பனும் கிடையாது, அம்மையும் கிடையாது. சரியா? நீ ஒழுங்கு மரியாதையா என் புருஷனை என்கிட்ட ஒப்படைக்கல, என் புருஷனை எதுக்கு என் கூட சரவணம் பண்ணிக்கியோ அப்படின்னு எங்க அம்மா டீச்சர் அம்மா சொல்லுது. என் புருஷனை மனசை மாத்திட்டியா, என் புருஷன் என் கூட ஒழுங்கா வாழ்வாரு, நீங்க எல்லாம் குடும்பம் கூட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா தானே இருக்கியா, ஊரா போறியா, பிள்ளைகளுக்கு முட்டை போட போனா அது கூட வார்த்தை என்ன சொல்லல, என் பேத்திக்கு முட்டை போட போனியா, நான் வேற ஒரு கோயில சொன்னேன், அந்த கோயில முட்டை போடல, நீங்க ஒரு கோயில முட்டை போட்டிருக்கியா, என்ன எதுக்குமே என்னை கூப்பிட மாட்டீங்களா, எதுக்கு என்ன ஏன் இப்படி என்னை படாப்படுத்தி நெஞ்சில என்ன அடிக்க முடியல எதுக்கு அப்படின்னு எங்க அம்மா டீச்சர் அம்மா சொல்லுது. அது போக இன்னொன்று என்னன்னா, எங்க அம்மா கோர்ட்ல ஆர்டர் வாங்கி வீட்டுக்குள்ள போய் ரெடியா இருக்கு. இவங்க பதிலுக்கு ஒரு மனு தாக்கலை போட்டு எங்க அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டே வேற வாங்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் எங்க அம்மா பைக் வாங்கினது பிடிக்கல, எங்க அம்மா நகை வாங்கினது பிடிக்கல, எங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் வேலைக்கு போறது பிடிக்கல, எங்க அம்மா வீடியோ போடுறது பிடிக்கல. அம்மா மனசை நோக்கடிக்க மாதிரி இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாதீங்க. எங்க அம்மாவுக்கு பிள்ளையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டாங்க. உங்களை பிள்ளையா வயிற்றுல பத்ததுக்கு எங்க அம்மா வயிற்றுல நான் அந்த கல்லை சமந்திருக்கலாம், உங்களை சமந்திருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா அவ்வளோ வேதனையா சொல்லுதாங்களே. எங்க அம்மா கண்ணீர் அந்த ஆண்டவனுக்கு பரம பிதாவுக்கு தான் தெரியுமா எங்க அம்மா அப்படி புலம்புதாங்களே. அதனால நான் என்ன சொல்லுதேன், இன்னும் வரக்கூடிய வீடியோவில் எங்கள் அம்மா என்னென்ன பண்ணுறாங்கன்னு, அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம் நண்பர்களே. அதனால் அது வரைக்கும் எங்கள் வீடியோ ஃபுல்லாக எங்கள் அம்மா வீடியோ பார்த்துக்கிட்டே எங்கள் அம்மா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிறங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஹாய் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.